வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு தம்பி தற்கொலை முடிவு பண்ணி ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாராம். அப்போ அந்த குப்பை தொட்டியில் சில பேர் வந்துட்டு அங்கே இருக்க அட்டையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு போனாங்களாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பாட்டில் எல்லாம் சேகரிச்சுட்டு போனாங்களாம். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு அங்கே இருக்க மைக்காலாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு போனாங்களாம். நாய் வந்துச்சான். அங்கே இருக்க எச்சலில் இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுச்சான். மாடு வந்து அங்கே இருக்க சில பொருட்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ இவன் யோசிச்சானா, ஒரு குப்பை தொட்டி, ஒதுவாத ஒரு குப்பை தொட்டியிலேயே இத்தனை பேர் வாழும்போது நம்மளால் ஏன் முடியாது, நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு நினச்சி அவனை சாகணும் தற்கொலை பண்ணிக்கணும்னு வந்த எண்ணத்தையே அந்த குப்பை தொட்டியில் போயிட்டு நம்மளும் வாழ்வோன்னு சொல்லிட்டு எழுந்தானா. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஏனையாக இருக்கும்போது ஒரு தோட்டமே தேவைப்படும். அதே எறும்பாக மாறினா ஒரு சின்ன சக்கை போதுங்க. அவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கை. நம்ம ஏங்க சாகணும்? உலகம் ரொம்ப பெருசுங்க. இதையே உதாரணமாக எடுத்துப்போங்க. எல்லாமே நன்மைக்கே.